திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உருவான விதம் குறித்த வரலாறு மற்றும் புராணக் கதைகள் மிகவும் சுவாரஸ்யமானவை. மற்ற 6 படை வீடுகள் குன்றின் மேல் அமைந்திருக்க, இது மட்டும் கடற்கரையில் அமைந்திருப்பது இதன் தனிச்சிறப்பு. இதன் பின்னணியில் உள்ள முக்கிய தகவல்கள் இதோ. 1. புராண வரலாறு. சூரிய சம்ஹாரம். முருகப்பெருமான் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து 6 பொறிகளாகத் தோன்றி பின்னர் சரவண பொய்கையில் குழந்தையாக உருவெடுத்தார் என்பது நாம் அறிந்தது. தேவர்களைத் துன்புறுத்தி வந்து சூரபத்மனை அழைப்பதற்காக முருகப்பெருமான் தனது படைகளுடன் தென்னகம் வந்தார். படைவீடு. சூரபத்மனின் இருப்பிடமான மகேந்திரகிரிக்கு அருகில் போர் புரியச் சென்றபோது முருகப்பெருமான் தனது படைகளுடன் தங்கிய இடமே திருச்செந்தூர், திருச்சீரலைவாய். விஸ்வரூபம். போருக்குச் செல்லும் முன் முருகப்பெருமான் இங்குள்ள கடற்கரையில் தங்கி சிவபெருமானை வேண்டி வழிபட்டதாக கூறப்படுகிறது. 2. கட்டிடக்கலை மற்றும் உருவாக்கம். இந்தக் கோவில் வெறும் செங்கற்களால் கட்டப்படாமல் கருங்கற்களால் செதுக்கப்பட்டது. கடற்கரை ஓரம் இருந்தும் பல நூற்றாண்டுகளாக உப்புக்காற்றைத் தாங்கி நிற்பது இதன் கட்டிடக்கலை அதிசயங்களில் ஒன்று. தேவதச்சன். மயன் சோகஸ்மெலி புராணங்களின்படி தேவர்களின் தச்சனான மயன் முருகப்பெருமானின் ஆணைக்கிணங்க இந்த கோவிலை நிர்மாணித்ததாக கருதப்படுகிறது. திருமூர்த்தி தலம். இங்கு முருகன் பூஜித்த சிவபெருமான், அயனாதீஸ்வரர் மற்றும் பள்ளி கொண்ட பெருமாள் ஆகியோருக்கும் சன்னதிகள் உள்ளன. 3. ஆழிப்பேரலையும் அதிசயமாக மிஞ்சிய கோயிலும். திருச்செந்தூர் கோவில் உருவான விதம் ஒருபுறமிருக்க, அது நிலைத்து நிற்பது ஒரு பெரிய அதிசயம். கடல் மட்டம். பொதுவாக கடற்கரை கோவில்கள் கடல் சீற்றத்தால் பாதிக்கப்படும். ஆனால் 2004ஆம் ஆண்டு சுனாமி ஏற்பட்டபோது கூட திருச்செந்தூர் கோவிலுக்குள் கடல் நீர் புகவில்லை. இது இக்கோவிலின் அமைப்பும் அதன் அஸ்திவாரமும் எவ்வளவு வலிமையாக திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது என்பதற்குச் சான்று. டச்சுக்காரர்கள் படையெடுப்பு. 17ஆம் நூற்றாண்டில் டச்சுக்காரர்கள் இக்கோவிலின் உற்சவர் சிலையை திருடிச் சென்றனர். ஆனால் இடையில் ஏற்பட்ட புயலால் பயந்து போய் சிலையை கடலில் வீசிவிட்டுச் சென்றனர். பின்னர் வடமாலையப்ப பிள்ளை என்பவரின் கனவில் முருகன் வந்து சொல்லியபடி அந்தச் சிலை கடலில் இருந்து மீட்கப்பட்டது. முக்கிய குறிப்பு. திருச்செந்தூர் கோவில் மற்ற கோவில்களைப் போல கிழக்கு நோக்கி அமையாமல் தெற்கு நோக்கி ராஜகோபுரம் அமைந்துள்ளது. இது முருகப்பெருமான் தெற்கே இருந்து சூரபத்மனை நோக்கி போர் புரியச் சென்றதைக் குறிப்பதாகச் சொல்லப்படுகிறது. திருச்செந்தூர் கோவிலின் வியக்கத்தக்க அமைப்பு மற்றும் அங்குள்ள நாழிக்கிணறு பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள் இதோ. 1. நாழிக்கிணறு. புனித தீர்த்தம். கடற்கரையிலிருந்து வெறும் 100 அடி தூரத்திலேயே இந்த நாழிக்கிணறு அமைந்துள்ளது. இதன் அதிசயம் என்னவென்றால், சுற்றிலும் கடல் நீர் உப்பாக இருந்தாலும் இந்த கிணற்று நீர் மட்டும் மிகவும் இனிப்பாக இருக்கும். உருவான விதம். சூரபத்மனுடன் போர் புரிந்தபோது முருகப்பெருமானின் படைகளுக்கு தாகம் ஏற்பட்டது. அப்போது முருகன் தனது வேலை நிலத்தில் ஊன்றி இந்த தீர்த்தத்தை உருவாக்கியதாக கூறப்படுகிறது. அமைப்பு. இது ஒரு கிணற்றுக்குள் மற்றொரு கிணறு இருக்கும் அமைப்பைக் கொண்டது. வெளிக்கிணறு உவர் நீராக இருந்தாலும் அதனுள் இருக்கும் சிறிய கிணற்றில் ஒரு நாழி அளவுள்ள கிணறு எப்போதும் சுவையான நன்னீர் ஊற்றெடுத்துக் கொண்டே இருக்கும். 2. கோவிலின் தனித்துவமான அமைப்பு. திருச்செந்தூர் கோவில் மற்ற திராவிட கட்டிடக்கலை கோவில்களில் இருந்து சில முக்கியமான அம்சங்களில் மாறுபடுகிறது. ராஜகோபுரம். பொதுவாக கோவில்களில் கிழக்கு வாயில் வழியாகத்தான் உள்ளே நுழைவோம். ஆனால் இங்கு கிழக்கு திசையில் கடல் இருப்பதால் ராஜகோபுரம் மேற்கு திசையில் அமைந்துள்ளது. தெற்கு நோக்கிய பார்வை. முருகப்பெருமான் தெற்கு நோக்கிப் போர் புரியச் சென்றதால் இந்தத் தலம் சூரபத்மனை நோக்கி அமர்ந்திருப்பதாக ஐதீகம். பஞ்சலிங்க தரிசனம். சண்முகர் சன்னதிக்கு பின்புறம் முருகப்பெருமான் சிவபெருமானை பூஜித்த பஞ்சலிங்கங்கள் உள்ளன. இவற்றை அர்ச்சகர்கள் இரகசியமாக பூஜிப்பார்கள். பக்தர்கள் ஒரு சிறிய துளை வழியாக மட்டுமே பார்க்க முடியும். 3. இயற்கையை வென்ற கட்டுமானம். இந்தக் கோவில் கடலுக்கு மிக அருகில் இருந்தாலும் பல நூற்றாண்டுகளாக இயற்கைச் சீற்றங்களை தாங்கி நிற்பது ஒரு பொறியியல் அதிசயம். 4. சண்முக விலாசம். கோவிலின் முன்புறம் உள்ள பிரம்மாண்டமான மண்டபம் சண்முக விலாசம் என்று அழைக்கப்படுகிறது. இது தூண்களால் தாங்கப்படும் ஒரு கலைக்கூடமாக திகழ்கிறது. வெயிலின் தாக்கம் தெரியாமல் இருக்கவும் கடல் காற்றை ரசிக்கவும் ஏற்றவாறு இது வடிவமைக்கப்பட்டுள்ளது.
திருச்செந்தூர் என்றாலே நம் நினைவுக்கு வருவது அந்த பன்னீர் இலை விபூதி பிரசாதம்தான். சாதாரண காகிதத்தில் தராமல் பன்னீர் மரத்தின் இலையில் வைத்து தரப்படும் இந்த பிரசாதத்திற்கு பின்னால் ஆன்மீக மற்றும் மருத்துவ காரணங்கள் உள்ளன. அதைப் பற்றி விரிவாக பார்ப்போம். 1. பன்னீர் இலை பிரசாதத்தின் பின்னணி. திருச்செந்தூரில் முருகப்பெருமானுக்கு உகந்த விபூதி பிரசாதம் பன்னீர் மரத்தின். இந்த மரம் பன்னீர் மரம் என்று அழைக்கப்பட்டாலும் இதன் தாவரவியல் பெயர் கெட்டாடா ஸ்பெஷோசா 12 நரம்புகள் கொண்ட இலையில் வைத்து வழங்கப்படுகிறது. 12 நரம்புகள். இந்த இலையில் உள்ள 12 நரம்புகள் முருகப்பெருமானின் 12 கரங்களைக் குறிப்பதாக ஐதீகம். ஆதிசங்கரரின் நோய் நீங்கிய இடம். புகழ்பெற்ற ஆன்மீக ஞானி ஆதிசங்கரர் கடும் வயிற்று வலியால் அவதிப்பட்டபோது திருச்செந்தூர் வந்து முருகனை வழிபட்டார். அப்போது அவருக்கு இந்த பன்னீர் இலை விபூதி பிரசாதம் வழங்கப்பட்டது. அதை உட்கொண்டவுடன் அவரது நோய் குணமாகியது. இதன் நன்றிக்காகவே அவர் முருகனை புகழ்ந்து சுப்பிரமணிய புஜங்கம் என்ற புகழ்பெற்ற பாடலை இங்குதான் இயற்றினார். 2. மருத்துவ குணங்கள். ஆன்மீகத்தைத் தாண்டி இந்த இலைக்கு சில தனித்துவமான தன்மைகள் உள்ளன. குளிர்ச்சி. பன்னீர் இலை இயற்கையிலேயே குளிர்ச்சி பொருந்தியது. விபூதியை இதில் வைக்கும்போது அந்த இலையின் மருத்துவச் சத்துக்கள் விபூதியில் சேருகின்றன. வாசனை. இந்த இலையில் சுற்றப்பட்ட விபூதி ஒருவிதமான தெய்வீக நறுமணத்தைக் கொண்டிருக்கும். தோல் நோய்கள். இந்த விபூதியை நெற்றியில் இடுவதால் மன அமைதி கிடைப்பதோடு சில தோல் சம்பந்தமான உபாதைகளும் நீங்குவதாக பக்தர்கள் நம்புகிறார்கள். 3. கந்த சஷ்டி மற்றும் சூரசம்ஹாரம். திருச்செந்தூர் கோவில் உருவானதன் நோக்கமே சூரசம்ஹாரம்தான். ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதம் நடைபெறும் கந்த சஷ்டி விழாவின் சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் இக்கோவிலின் கடற்கரையில்தான் நடக்கும். கடற்கரையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடி நிற்க முருகப்பெருமான் சூரபத்மனை ஆட்கொண்டு அவனை சேவலாகவும் மயிலாகவும் மாற்றும் காட்சி மிகவும் சிலிர்ப்பானது. 4. அதிசயமான நாழிக்கிணறு வழிபாடு. நீங்கள் ஏற்கனவே கேட்ட நாழிக்கிணற்றில் குளிப்பதற்கு ஒரு முறை உண்டு. முதலில் கடலில் நீராட வேண்டும். பின்னர் நாழிக்கிணற்றின் புனித நீரை மொண்டு தலையில் ஊற்றிக்கொள்ள வேண்டும். அதன் பிறகே முருகனை தரிசிக்கச் செல்ல வேண்டும் என்பது மரபு. கடல் நீரில் உள்ள உப்பை போக்கி உடலை தூய்மைப்படுத்த இந்த நன்னீர் கிணறு உதவுகிறது. உங்களுக்குத் தெரியுமா? திருச்செந்தூர் முருகனின் கையில் இருப்பது வேல் அல்ல. அவர் சிவபெருமானை பூஜிப்பதால் கையில் தாமரை மலரை ஏந்தியபடி தவம் புரியும் கோலத்தில் பாலசுப்பிரமணியராக காட்சி தருகிறார். சூரசம்ஹாரத்தின் போது மட்டுமே அவர் வேல் ஏந்துகிறார். திருச்செந்தூர் கோவில் பற்றி இன்னும் பல ஆச்சரியமான மற்றும் அரிதான தகவல்கள் உள்ளன. அவற்றில் சில இதோ. 1. அலைகள் மோதாத கடற்கரை. திருச்செந்தூர் கடற்கரைக்கு ஒரு தனித்தன்மை உண்டு. மற்ற கடற்கரைகளில் அலைகள் கரையை நோக்கி வேகமாக மோதும். ஆனால் திருச்செந்தூர் கோவிலுக்கு நேர் எதிரே உள்ள கடல் பகுதியில் அலைகள் மிகவும் மென்மையாக அமைதியாக இருக்கும். முருகப்பெருமான் போருக்குப் பின் அமைதி அடைந்த தலம் என்பதால் கடல் அலைகளும் இங்கே அமைதியாக இருப்பதாக கூறப்படுகிறது. 2. கருவறையில் நடக்கும் இரகசிய பூஜை. முருகப்பெருமான் சூரபத்மனை வென்ற பிறகு தனது தந்தை சிவபெருமானை வழிபட விரும்பினார். அதற்காக அவர் மணலால் லிங்கம் செய்து வழிபட்டார். இன்றும் மூலவர் முருகனின் சிலைக்குப் பின்னால் ஒரு சிறிய அறை உள்ளது. அங்கு பஞ்சலிங்கங்கள் 5 லிங்கங்கள் உள்ளன. முருகப்பெருமான் இப்போதும் அங்கு சிவபூஜை செய்வதாக நம்பப்படுகிறது. 3. டச்சுக்காரர்களும் மூழ்காத சிலையும் 1648 நடந்தது. இது ஒரு வரலாற்று உண்மை. 1648 ஆண்டு டச்சுக்காரர்கள் கோவிலைத் தாக்கி அங்கிருந்த தங்கத்தாலான உற்சவர் சிலையை சண்முகர் திருடிக்கொண்டு கப்பலில் சென்றனர். கடலில் செல்லும்போது திடீரென பெரும் புயல் ஏற்பட்டது. சிலை இருப்பதால்தான் கடவுள் தண்டிக்கிறார் என பயந்த அவர்கள் சிலையை கடலில் வீசிவிட்டு தப்பினர். அதன் பிறகு வடமாலையப்ப பிள்ளை என்ற முருக பக்தரின் கனவில் முருகன் தோன்றி கடலில் சிலை இருக்கும் இடத்தை கூறினார். கடலில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் எலுமிச்சை பழம் மிதக்கும் என்றும் அதன் மேலே கருடன் வட்டமிடும் என்றும் சொல்லப்பட்டது. அதேபோல் அந்த இடத்தைக் கண்டறிந்து சிலையை மீட்டனர். 4. ராஜகோபுரத்தின் அதிசயம். திருச்செந்தூர் கோவிலின் ராஜகோபுரம் 157 அடி உயரம் கொண்டது.
இதில் உள்ள 9 நிலைகளும் மாடிகள் 9 விதமான வாசல்களைக் கொண்டுள்ளன. மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் இதன் வாசல்கள் அனைத்தும் மிகச் சிறியவை. ஒரு மனிதர் குனிந்துதான் உள்ளே செல்ல முடியும். இந்த கோபுரம் கடலுக்கு மிக அருகில் இருந்தாலும் கடல் காற்றின் அரிப்பினால் பாதிக்கப்படாமல் இருக்க சுண்ணாம்பு மற்றும் ஒருவிதமான மூலக்கலவையை பயன்படுத்தி அன்றே கட்டியுள்ளனர். 5. வள்ளிக் குகை. கோவிலுக்கு அருகிலேயே கடற்கரையோரம் வள்ளிக் குகை அமைந்துள்ளது. இது முருகப்பெருமானின் மனைவி வள்ளியம்மை தங்கியிருந்த இடமாக கருதப்படுகிறது. இக்குகையின் உட்புறம் மிகவும் குளுமையாகவும் ஒருவித தெய்வீக ஆற்றல் நிறைந்தும் இருப்பதை இன்றும் உணர முடியும். 6. சண்முகர் சிலையின் சிறப்பு. உற்சவரான சண்முகர் சிலைக்கு அபிஷேகம் செய்யும் போது அவரது மார்பில் கை வைத்தால் இதயத் துடிப்பு போன்ற ஒரு அதிர்வை உணர முடியும் என்று அங்குள்ள அர்ச்சகர்கள் மற்றும் சில பக்தர்கள் கூறுகின்றனர். இது அச்சிலையின் நேர்த்தியையும் முருகனின் உயிரோட்டத்தையும் குறிப்பதாகச் சொல்லப்படுகிறது.